ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிருமாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். பாண்டி டு கடலூர் மெயின் ரோடு கிருமாம்பாக்கத்துலேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னாக்கா இந்த முருகர் கோயில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் பாருங்கள், நிறையா வேல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து முருகர் சிலை வச்சுருந்தாங்க. இந்த முருகர் பார்க்குறதுக்கு முத்துமலை முருகர் மாதிரியே இருந்தார். ஆனால் உயரம் தான் கொஞ்சம் குறைவாக இருந்தது. மற்றபடி சேம் அப்படியே முத்துமலை முருகர், சேலத்தில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகர் மாதிரியே தான் இருந்தார். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்களேன் இந்த முருகர். இந்த கோயிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். தைப்பூசத்தன்னைக்கு இந்த கோயிலுக்கு ரொம்ப சிறப்பாக பூஜைகள்லாம் நடந்தது. அதனால் அன்றைக்கி வரணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் அன்றைக்கி வர முடியல. அதனால் செவ்வாய்க்கிழமை அதுமா இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், கோயில் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வெளியில் இப்படி தான் இருந்துச்சு கோயில் உள்ள. இடும்ப சுவாமிகள், கடம்ப சுவாமிகள் புதுசாக வச்சுருந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. இடும்ப சுவாமிகள், கடம்ப சுவாமிகள்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருந்தாங்க. நேராக வந்தோன்னா கோயிலோட கொடிமரம் பாருங்கள். கோயிலோட கருவறை, அதில் பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அறுபடை வீடு முருகன் சிலைகளை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், அந்த கோயில் சிலைகளுக்கு கீழே வந்து அந்த உபயதாரர்களோட பெயரும் இருந்துச்சு. பழனி, ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு உபயதாரர்கள் செஞ்சுருக்காங்க போல், அதனால் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட நேமை. சுவாமி மலை. இந்த அறுபடை வீடில் நீங்கள் எத்தனை வீடுக்கு போயிருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருத்தணி, நான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், பழனி, சுவாமி மலை, பழமுதிர்ச்சோலை, இந்த மாதிரி 4 கோயிலுக்கு போயிருக்கேன். இன்னும் 2க்கு போகணும். நேராக சிவன் வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து உற்சவர் சிலை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தைப்பூசத்தன்னைக்கு பிரகாரத்தை சுற்றி வர்றதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த பூ கூட இன்னும் காயில் பாருங்கள், அப்படியே வெளியில் வச்சுருந்தாங்க. நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் நல்லா கும்பிட்டுக்கோங்க. சிவன் பார்வதி, தென்னாட்டுடைய சிவனை போற்றி. ஆனந்த பத்ரகாளி அம்மன். பத்ரகாளி அம்மன் ரொம்ப சிரிச்ச முகமாக நல்லா இருந்தாங்க இந்த கோவிலில். அம்மன் சிலைகள். இது கோவிலோட வாகனம் ஃப்ரெண்ட்ஸ், எலி வாகனம். இது விநாயகரோட எலி வாகனம். குரு தட்சிணாமூர்த்தி. மயில் வாகனம், முருகரோட மயில் வாகனம். அப்படியே கோவிலை சுற்றி வரலாம் வாங்க. இது பின்புறம், கோவிலோட பின்புறம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயப்பன் சுவாமி, 18 படிகளுடைய ஐயப்பன் சுவாமி. தரிசனம் பண்ணிவிட்டு இப்படியே நேராக வந்தீங்கன்னா துர்க்கை அம்மன் வச்சுருக்காங்க. செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸானது. அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார் சுவாமிக்கு திருக்கோயில் இந்த இடத்துல இருக்குது. அதனால தான் இங்கே தைப்பூசத்தன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலு. ராமலிங்க அடிகளாரும் இருக்கார், முருகரும் இருக்காருன்றதுனால இந்த கோயிலில் ரொம்ப ஸ்பெஷலாக நடந்தது. நம்மளால தான் வர முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் கண்டிப்பாக வாங்க. கோயிலோட நவக்கிரகங்கள் அப்படியே சுற்றி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.